இன்றைய வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிற ரெசிபி வந்து சிக்கன் சோயா சங்க்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு பிரியாணி செய்து காட்ட போகிறேன். இதில் வந்து நான் கத்தரிக்காய் பொரிச்சு போட்டிருக்கேன். வந்து உருளைக்கிழங்கும் நான் இதில் பொரிச்சு ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன். நம்ம வளமையாக செய்கிற மாதிரி பிரியாணி செய்யாமல் சிக்கன், மட்டன், பீஃப் இதில் வச்சு செய்யாமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்து பார்ப்போம். அதுக்கு மேலே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்காங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நான் 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நான் பாயில் பண்ண விட்டுருக்கேன். அதில் பே லீஃப் அதெல்லாம் சேர்த்து சால்ட்டும் பெப்பர், காடமம் எல்லாம் சேர்த்து நான் கொஞ்சம் பாயில் பண்ண விட்டுருக்கேன். ஹாஃப் குக் ஆகும் வரைக்கும் 90% குக் ஆனால் போதும். இப்போ வந்து நம்ம பிரியாணிக்குரியதை நம்ம இப்போ செய்வோம். இப்போ வந்து நீங்கள் ஆயிலும் கீயும் சேர்த்து நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கொள்ளுங்கள். ஒனியனும் 2 ஒனியனையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். சில்லி 3ஐயும் நீங்கள் கொஞ்சம் கீறி இதில் போட்டுக்கொள்ளுங்கள். கருவேப்பட்டையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு வந்து கிராம்பும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு மிளகும் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து இதில் நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க. அன்னாசி பூவும் தேவைண்டா சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து இதில் வந்து நீங்கள் இந்த ஆயிலையும் இந்த கீலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண விடுங்க. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் டொமேட்டோவும் சேர்த்துக்கொள்ளலாம். அதையும் நீங்கள் நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் சோயா சங்க்ஸை வந்து நான் பாயில் பண்ணி எடுத்து அதை வந்து நான் அதில் இருக்கிற வாட்டரெல்லாம் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து நான் இதையும் இதில் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். தேவைன்னு சொன்னால் நீங்கள் ஆயிலில் இந்த சோயா சங்க்ஸை செப்பரேட்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தும் நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். இன்னும் டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கொரியண்டர் லீவ்ஸும் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. மின்ட் லீவ்ஸும் சேர்த்துக்கொள்ளுங்க. என்கிட்ட கொரியண்டர் லீவ்ஸ் இருக்கல, மின்ட் லீவ்ஸும் இருக்கல. அதெல்லாம் நான் வந்து கருவேப்பிலையை கறி லீவ்ஸை நான் சேர்த்துருக்கேன். இப்போ நாங்கள் வீட்டை செய்த மிளகாத்தூளை நான் சேர்த்துக்கொள்கிறேன். நான் வந்து பிரியாணி மிக்ஸ் நான் சேர்க்கல. நான் இந்த வீட்டை நான் செய்திருந்த எல்லா இதிலையும் போட்டு செய்த அந்த மிளகாத்தூளை தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கு நான் மஞ்சத்தூள் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதால் வந்து நான் இந்த வீட்டை செய்த நான் அந்த மிளகாத்தூளை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கொள்ளுங்க. தேவைன்னு சொன்னால் உங்களுக்கும் நீங்கள் மஞ்சத்தூள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் மசாலா பவுடர், கொரியண்டர் பவுடர் தேவைன்னு சொன்னால் இன்னும் நீங்கள் தேவைன்னு சொன்னால் இதில் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நான் சேர்க்கா இல்லாட்டியும் நீங்கள் சேர்த்து தேவையான அளவு நீங்கள் சேர்த்து நீங்கள் இதில் உங்களோட பிரியாணி இன்னும் ருசியை நீங்கள் நல்ல இதோட டேஸ்ட் தரேன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் இதில் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் வந்து தயிர் சேர்த்துக்கொள்கிறேன். தயிர் இல்லாட்டி நீங்கள் யோகர்ட்டை நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி நீங்கள் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் தக்காளியும் நீங்கள் சேர்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதில் கொஞ்சம் தேசி புளியும் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்தரிக்காவையும் உருளைக்கிழங்கையும் நான் சேர்த்திருக்கேன். நீங்கள் ஃப்ரை பண்ணேன்னு சொன்னால் இதில் மஞ்சத்தூளும் நீங்கள் உப்பும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து இதில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள். சேர்த்ததுக்கு பிறகு நான் சோயா அந்த மிக்ஸில் வந்திருக்கிற மிக்சரை நான் சேர்த்துக்கொள்கிறேன். தேவைன்னு சொன்னால் நீங்கள் பிரியாணி மிக்ஸும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் பிரியாணி மிக்ஸ் சேர்க்கல. நான் இதை வச்சு நான் அந்த பிரியாணியை நான் சேர்த்து காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் வாட்டரை நான் சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சம் இந்த கறி வந்து கொஞ்சம் மறைகிற அளவுக்கு நீங்கள் வந்து கவ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். சால்ட்டையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லி. அங்காலே வந்து ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த ரைஸை வடித்து நம்ம இதில் வந்து வடித்து தான் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நான் மேலால் நான் வந்து இந்த ரைஸை நான் சேர்த்துக்கொள்ளேன். இல்லாட்டி நீங்கள் லேயராக தேவைன்னு சொன்னாலும் நீங்கள் கீழே வந்து கறியை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ரைஸை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கறியையும் நீங்கள் அப்படி ப்ரிப்பேர் பண்ணியும் நீங்கள் டம் போட்டு எடுக்கலாம்.
இப்போ நீங்கள் அதுக்கு மேலே கொரியண்டர் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் டெக்கரேட் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் ஆனியனையும் ஃப்ரை பண்ணி இதுக்கு மேலே போட்டுக்கொள்ளலாம். சஃப்ரான் மில்க்கும் சேர்த்து நீங்கள் இதில் செய்யலாம். நீங்கள் நட்ஸும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து இதில் நீங்கள் போட்டு, இல்லை ரைசின்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் உங்களோட ரைஸை நல்லா கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இன்னும் இதை மெருகூட்டணும்னு சொன்னால் நீங்கள் இதில் இன்னும் இந்த இதுகளையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சோயா விரும்பாதவங்களும் விரும்பி இந்த பிரியாணியை சாப்பிடுவாங்க. இப்போ நான் இதை கொஞ்சம் பிரட்டி விட்டுட்டு திருப்பி நான் தம் போட்டு கொஞ்சம் நேரம் இப்போ திரும்பவும் நான் 20 மினிட்ஸ்க்கு எடுத்துகிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இதை நீங்கள் பாருங்கள் இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. நல்ல பூ போல் வந்திருக்கு. நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் வந்து போடுங்க. இன்னொரு நான் நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். மாம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்காங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.